இங்க ஒரு பொண்ணு கையில இருக்கிற காயினை அவ எப்பெல்லாம் அந்த காயினை தொடுறாலோ அப்பெல்லாம் டெலபோர்ட் ஆகி ஃபியூச்சரை பார்த்துட்டு வந்துடுறா. ஆனா இவ அந்த வேர்ல்டுக்கு போய் யார்ட்டாச்சும் பேச ட்ரை பண்ணா அவங்க கண்ணுக்கு இவ தெரியவே மாட்டேன்றா. உடனே இவ மறுபடியும் வீட்டுக்கு வந்து இவளும் இவன் தம்பியும் சேர்ந்து இந்த காயினை பத்தி நெட்ல தேடுறப்ப நெட்ல இந்த காயினை சம்பந்தப்பட்ட ஒரு அட்ரஸ் கிடைக்குது. அடுத்து இவளும் அடுத்த நாள் அந்த அட்ரஸுக்கு போய் இந்த காயினை பத்தி விசாரிக்க அங்க ரெண்டு பேரும் இவகிட்ட இந்த காயின் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு, நீ எப்படி அந்த வேர்ல்டுக்கு போறதுக்காக செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு கேட்க இவளுக்கு ஒண்ணுமே புரியாம அங்க ஆச்சரியத்துல பாத்துட்டு இருக்க திடீர்னு அந்த கடைக்குள்ள ஒரு குண்டு வந்து விழுகுது. கூடவே ஃபியூச்சர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்து அந்த குண்டு ஆக்டிவேட் பண்ண அந்த கடைக்குள்ள எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி ஸ்டாப் ஆயிருது. ஆனா இப்போ நம்ம ஹீரோனோட கையை மட்டும் அந்த ஃப்ரீஸுக்குள்ள மாட்டிக்குது. அடுத்து கரெக்டா அந்த பொண்ணு ஃப்ரீஸ் டைம் முடியறதுக்குள்ள இந்த பொண்ணை இழுத்து காப்பாத்திடுறா. அடுத்து இவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு இந்த ஃபியூச்சர் பொண்ணு கூட சண்டை போட கடைசியில இந்த பொண்ணு அவங்க ரெண்டு பேரையும் மண்டை பிடிச்சிடறா. பார்த்தா அவங்க மனுஷங்களே இல்ல, ரெண்டு பேரும் ரோபோட் தான். இப்போ நம்ம ஹீரோயின் இந்த பொண்ணு கிட்ட இங்க என்ன நடக்குது, எனக்கு மட்டும் எப்படி ஃபியூச்சர் தெரியுதுன்னு எல்லாம் பேசி கேட்டுட்டு இருக்க. அதுக்குள்ள இந்த ஃபியூச்சர் பொண்ணுக்கு இதுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு இதுவே சரி பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் இதை பார்த்து பயந்து இவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னு உடனே அந்த காரை விட்டு இறங்கி ஓடணும்னு இந்த ரோபோட்டும் பின்னாடி ஓடி வர திடீர்னு ஒரு ட்ரக் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருது. அடுத்து இவ்வளவு அந்த ரோபோட் செத்துருச்சு. இவ இந்த ட்ரக் எடுத்துட்டு போக மறுபடியும் இந்த ஃபியூச்சர் ரோபோட் எந்திரிச்சு வேகமா ஓடி வந்து இவ காருக்குள்ள வந்து உட்காந்துக்கிறது.